வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல எங்களோடு முக்கியமான ஒரு பிரதிநிதி கலந்து கொள்கின்றார். உங்களுக்கு மிகவும் நன்கு அறிமுகமான கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறை டீன் கோபாலப்பிள்ளை அம்பலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னென்னால் இப்ப உண்மையிலேயே நாங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்காத வேகத்துல உலகத்தினுடைய அரசியல் போக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. அதே வேகத்துல அதிலும் பார்க்க வேகமாக பொருளாதாரமும் நடந்து கொண்டிருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடியும் இப்போ உள்ள யுத்த சூழலும் ஒரு நீண்ட காலத்துக்கு தொடரும் என்று பாக்குறீங்களா, அல்லது இது ஒரு குறுகிய கால பிரச்சனையா? இது ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்களா? 3 கட்டங்கள் பார்க்கலாம். ஒன்று சில நேரம் இது உடனடியாக முடிவுக்கு வரலாம், அல்லது 2வது கட்டத்துக்கு போகும், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீடிக்கலாம், அல்லது இன்னொரு 3 மாதத்துக்கு போகலாம். ஆனா வருஷ கணக்கில் போக வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இது இந்த பெட்ரோலியம் எரிவாயுவோட சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றபடியால நான் நினைக்கல. ஏன்னா இதுக்குள்ள பல தரப்பு இருக்குது. இதுல அமெரிக்கா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, ஈரான் இருக்குது, ஈரானை பக்கத்தில் உள்ள வளைகுடா நாடுகள் இருக்கின்றன, இதுல சம்பந்தப்படாத இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆகவே எல்லா அரசியலும் இதுக்குள்ள வரும். பொருளாதாரம் வருது, அரசியல் வருது, வெளியுறவு வருது. ஆகவே இது ஒரு சாதாரண விடயமாக நாங்க கருத இயலாது. ஆகவே இந்த எல்லா விடயங்கள் தான் இந்த காலத்தை தீர்மானிக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறுகிய காலம் அல்லது ஒரு இடைக்காலம் என்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த யுத்தத்துக்கு பின்னுக்கு இருக்கிறது அரசியலா பொருளாதார காரணங்களா? இப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த அரசியல் பிரச்சனை இஸ்ரேல் இதுல முன்கை எடுத்துட்டு தந்து. ஆனா இன்னொரு பக்கத்தால சொல்லப்படுறது, அமெரிக்காவுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டீடாலரைசேஷன், பொருளாதார பிரச்சனைகள், இதனை கையாள்வதற்காக அமெரிக்கா இதை கையில் எடுத்து. இதுல எது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே அமெரிக்காவை பொறுத்த அளவுல அமெரிக்காவின் டாலர் உலகத்துல கையிருப்பா இருக்குது. இப்போ உலகத்துல ஒரு 52% இருப்பு டாலர்ல இருக்குது. ஒரு 6% ஜப்பானுடைய ஜென்ல இருக்குது. 2% சீனாவுடைய யுவான்ல இருக்கின்றது. இன்றும் அமெரிக்காவுடைய அந்த டாலர் தான் கையிருப்பா போடப்படுது. ஆனால் இப்ப அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஐரோப்பாவில யூரோ உருவாக்கியது, சீனாவின் எழுச்சி, சீனாவுடைய பாரிய முதலீடுகள் உலகெல்லாம் விரிவடைந்தது அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக அந்த அச்சுறுத்தியது என்பது உண்மை. ஆகவே ட்ரம்ப் ஒரு வணிக துறையை சேர்ந்தவர் என்ற ரீதியில அமெரிக்கா பழையபடி முன்னிலைக்கு வர வேண்டும் என்றது அவருடைய ஆதங்கம். சோவியத் யூனியன் இருந்த காலத்துல 2 முகாம் இருந்தது. இப்போ சோவியத் யூனியன் விழுந்து ரஷ்யா வந்த பிறகு அமெரிக்கா ஒரு 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 உலகத்தை தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக. ஆகவே அவருக்கு இந்த யூரோ எல்லாம் உருவாகுனதெல்லாம் அவருக்கு பிடிக்கவில்லை. சீனா யூரோவுக்கு வந்தது, பனாமா கால்வாய்க்கு வந்தது, கிரீன்லாந்துக்கு வந்ததெல்லாம் அவருக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆகவேதான் தன்னுடைய அந்த அமெரிக்கா முதன்மையானது என்ற தத்துவத்தின் அடிப்படையில தான் அவர் காய் நகர்த்துறார். ஆகவே இதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல மத்திய கிழக்குல ஈராக் மிகப்பெரிய நாடா இருந்தது, சிரியா மிகப்பெரிய நாடா இருந்தது, லிபியா மிகப்பெரிய நாடா இருந்தது. எல்லாம் விழுந்த பிறகு கடைசியா தாக்கு பிடிச்சது ஈரான். ஆகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த 47 வருட காலத்துல அமெரிக்காவும் அதுக்குள்ள ஒரு நிச்சயமா ஒரு பங்காளர் தான். ஆகவே ஈரானை அழித்து விட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் தாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று அமெரிக்கா நினைக்கின்றது. இஸ்ரேல் அதற்கு பிறகு அந்த பிராந்தியத்துல ஒரு தனித்த ஒரு பல்லாதிக்கம் பெற்ற நாடா உருவாக போகுது. ஈரான் விழுந்தால் இப்பொழுது சிரியா இல்லை, ஈராக் இல்லை, மிகப்பெரிய நாடுகள் இல்லை, எகிப்து அமெரிக்காவின் கூட்டாளி, சவுதி அரேபியா அமெரிக்காவின் கூட்டாளி. இதெல்லாம் ராணுவ ரீதியாக இஸ்ரேலோட மோத இயலாது. ராணுவ ரீதியாக இஸ்ரேலை இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இப்போதைக்கு ஈரான். 47 ஆண்டு காலமாக இஸ்ரேலும் காத்து கொண்டிருந்தது, ஈரானும் காத்து கொண்டிருந்தது. அமெரிக்காவை கொண்டு வந்துதான் சேர்ந்து ஈரானை தாக்க வேண்டும் என்பது நெத்தனியாவின் விருப்பம். அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே நேரம் ஹமாஸ், ஹூதிஸ், அடுத்தது ஹிஸ்புல்லா தான் இப்பொழுதும் கொஞ்சம் பலமா இருக்கின்றது. ஆகவே இந்த கட்டத்துல ஹமாஸுடைய எந்தவித அதிர்வையும் காணவில்லை, ஹூதிஸ்ல இருந்து எந்தவித ஏவுகணையும் பறக்கவில்லை. ஆகவே அவர்கள் நிறைய பலமுழக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று இன்று வரைக்கும் தெளிவில்லை. ஆகவே இதே ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாவை முற்றாக அழிக்க வேண்டும், தெற்கு லெபனானை தன்னுடைய ஆளுகையை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில இஸ்ரேல் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா தன்னுடைய முழு வல்லமையை இனித்தான் பயன்படுத்த போவதாக கூறுகின்றது. ஆகவே ஈரானுடைய பிரச்சனை ஈரானுக்கு நான் நினைக்கிறேன் தெரிந்திருக்கும். தன்னுடைய விமானப்படையை வைத்திருப்பதோ கடற்படையால தான் சாதிக்க இயலாது என்பதாலதான் ஈரான் தன்னுடைய முழு கவனத்தையும் ஏவுகணைகள் மீதும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதன் மீது கவனம் செலுத்தியது. அதன் மூலம் தான் இப்பொழுதும் தாய் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா சொல்லுகின்றது, இஸ்ரேல் சொல்லுகின்றது, ஈரானுடைய வான்வெளியை தாங்கள் கட்டுப்படுத்துகிறோம்,
அந்த ஈரான் அமெரிக்காவுடைய தாக்குதலையும் இஸ்ரேலுடைய தாக்குதலையும் ஈரான் உண்மையா தடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஆனா ஈரானும் தன்னால் இயன்ற அளவுக்கு ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த ஆளில்லா விமானங்களை தாக்குகின்றது. இது எவ்வளவு காலம் ஈரான் இதற்கு தாக்கு பிடிக்க போகுது, அமெரிக்கா எந்த வரைக்கும் செல்ல போகின்றது என்பதுதான். அதே நேரம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற வளைகுடா நாடுகளில் ஏற்படுற பொருளாதார பாதிப்புகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல உங்களுக்கு தெரியும், துபாய், கட்டார் எல்லாம் அந்த பொருளாதார மையங்கள். இந்த நாடுகள் எவ்வளவு தூரம் இதுக்கு தாக்கு பிடிக்க போகின்றன என்ற அமெரிக்காவுக்கு இஸ்ரேலையும் பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய நட்பு நாடுகள் அது யுஏஇயா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், கட்டார், பஹ்ரைனையும் பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. அது ஒரு சிக்கலான கொதிநிலையில இந்த அரசியல், பொருளாதாரம், சர்வதேச உறவுகள் இங்கே இருக்கிறது. பொருளாதாரத்துறையினுடைய ஒரு நிபுணராக இப்ப ஒரு யூனிபோலர் வேர்ல்டாக வந்துட்டு முதல்ல வந்து பைபோலராக இருந்து ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு யூனிபோலராகி இப்ப ஒரு மல்டிபோலரா வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது அது அடிபட்டு போயிட்டுதான்? இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பிரிக்ஸ் வந்த போது ஒரு பரவலாக பெரிதும் எதிர்பார்த்தார்கள். இந்தியா, சீனா, ரஷ்யா மூன்றும் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்கி இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கலாம் என்று. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இப்போது இல்லாமல் போய்விட்டது. என்று சொன்னால் இந்தியாவும் சீனாவும் ஒரே குடையில் இருக்க இயலாது. என்று சொன்னால் ரெண்டுமே பரம வைரிகள், நீண்ட காலமாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை உடைத்து விட்டது அமெரிக்கா. ஆகவே அதுல ஒரு சிக்கல் இருக்கின்றது. இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக செயற்படுவது. ரஷ்யாவை பொறுத்தளவில் ரஷ்யாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் அல்ல, இந்தியாவோட குறைந்த பொருளாதாரம் தான் ரஷ்ய பொருளாதாரம். ரஷ்யாவில் இருப்பது பெட்ரோலியமும் எரிவாயும் ஆயுதங்களும் தான். அமெரிக்காவை போல மொழி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, நாணய ரீதியாக ரஷ்யா உலகத்தை கட்டுப்படுத்தல. அதே மாதிரி சீனா மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை காட்டியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அளவுக்கு சீன நாணயத்தை எல்லோரும் வைப்பாக கொண்டிருக்கவில்லை, சீன மொழி ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஆகவே அந்த பிரச்சனை தான் இந்தியாவும் இப்பொழுதுதான் படிப்படியா மேலெழுந்து வருகின்றது. ஆகவே அமெரிக்காவுக்கு கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முதலாம் பிள்ளை என்று சொன்னால் முதலாம் பிள்ளைக்கும் இரண்டாம் பிள்ளைக்கும் இடையில 100 புள்ளி வித்தியாசம் என்று சொன்னால் அந்த சிக்கல் தான் இருக்கின்றது. இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குது. ஏன்டால் சைனாட மொத்த உற்பத்தி இப்ப சைனா 140 கோடி மக்கள், இந்தியா, அமெரிக்கா கிட்டத்தட்ட 76 மில்லியன். அப்படி பார்த்தால் அமெரிக்கான தலா வருமானம் $82,000, சீனான தலா வருமானம் $12,000 தான். அப்ப அமெரிக்கர்கள் செல்வந்தர்கள், சீனாவோட ஒப்பிடவில்லை. சீன பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு அடுத்ததா இருக்கின்றது. ஆனா அமெரிக்கா கிட்ட வரல, கிட்ட வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தனிநபர் ரீதியாக அமெரிக்கர்கள் தான் கூடுதலான நுகர்வை செய்கிறார்கள். அவை சீனாட சந்தை அமெரிக்காவிலே மேற்கொள்வதை சார்ந்திருக்கின்றது. அதுதான் சீனா பயப்படுகின்றது. சீனர்கள நிலப்பாடு தாய்வானை கைப்பற்றுவது என்பது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அமெரிக்காவுடன் மோத அவர்களுக்கு விருப்பமில்லைன்னு தான் சொல்லுவார். சீன பொருளாதார சந்தை மேற்கொள்வதை சார்ந்திருக்கின்றது. ஆகவேதான் அவர் அமெரிக்கா ஐரோப்பாவோட மோதுகிறார் என்றால் அமெரிக்கா, ஐரோப்பா சீனாவுடன் போவதை அவர் விரும்பவில்லை. அது நீங்க சொல்ற ஒரு முக்கிய விஷயம் நினைக்கிறேன். அதை பலரும் அடையாளம் காண தவறி இருக்கிறேன். ரவிசுந்தரலிங்கம் போன்றவர்கள் சிலர் சொல்லி ஐரோப்பாவை உடைக்கணும்ன்றதுல ட்ரம்புக்கு மிக நீண்ட கால விருப்பம் கொண்டு இருக்கிறது. உடைப்பதுன்றதை விட அவர் என்னத்தை செய்கிறார் சொன்னால், ஐரோப்பா தன்னுடன் இருக்க வேண்டும், நீங்கள் எங்களை தாண்டி போகக்கூடாது. இல்ல எங்களோட பாதுகாப்புக்கு நாங்க செலவழிக்கிறோம், ஆனா நீங்கள் பாதுகாப்புக்கு செலவழிக்காம நீங்கள் சீனாவிலிருந்து முதலீட்டை கொண்டு வருகிறீர்கள், சீனாவுடன் வர்த்தகம் செய்கிறீர்கள் என்று அவர் சொல்லுறார். நீங்க எங்களுடன் வாங்க, எங்களோட ஆயுதம் வாங்குங்கள், உங்களோட பாதுகாப்புக்கு நாங்க உத்தரவாதம் இருக்கோம், உங்களோட நாட்டுல எல்லாத்துலயும் எங்களோட தளம் இருக்கின்றது, ஆகவே நீங்கள் எங்களுடன் பாருங்கள், சீனாவுடன் போக வேணாம். அப்ப அதுதான் அமெரிக்கா தன்னுடைய நாணயத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க முற்படுது, முதன்மை நிலையில் வைக்க விரும்புது. அது சரியா பிள்ளையான்றது உலகம் தான் தீர்மானிக்கும். கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக குறிப்பாக இந்த காசாவில் நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலைகளுக்கு பிற்பாடு இந்த மேற்குலகம் காட்டி வந்த ஒரு மாய தோற்றம், நாங்கள் ஒரு மனிதாபிமானிகள், பண்பானவர்கள், நியாயப்பாடு இன்னைக்கு இருக்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி ஒன்று இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் ஐநா சபை உண்மையிலேயே வறியவர்களுக்கு உணவு கொடுக்கும் நிறுவனமாகவும் சிறுவர்களுக்கு ஊசி போடும் நிறுவனமாகத்தான் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஐநா சபை எந்த போரையும் அண்மை காலத்தில் நிறுத்தவே இல்லை. ஐநா சபைக்கு பெரிய ஒரு இந்த வீட்டோ வலி இருக்கும் வரைக்கும் 5 நாடுகளுக்கு ஐநா சபை ஒரு முக்கிய பங்கு வகிக்க இயலாது. அது சில இந்த மிகப்பெரிய வல்லமை நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் நினைத்த விடயங்கள் நடந்திருக்கு. அவர்கள் எனக்கு நாட்டெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நலன்களை மையப்படுத்தான் நடந்திருக்கே ஒழிய இந்த மனிதாபிமான அடிப்படையில உலகம் நகர்கின்றது என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஐரோப்பிய தலைவர்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது ரூல் பேஸ் சிஸ்டம் ஒன்று இல்ல, இப்பொழுது பலன் தான் தீர்மானிக்குது. அந்த பலத்தை வைத்திருப்பது அமெரிக்கா என்று அவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள். அமெரிக்காவோட பலன் தான் தீர்மானிக்குது. இப்ப நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் இப்ப பிரிக்ஸ் கண்ட்ரிகள்
எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை என்றது மிக முக்கியமான ஒரு உண்மை. அதே போல சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து விரிசலாக இருக்கிறது. இப்ப அமெரிக்காவுடைய வெற்றி வந்து நீண்ட காலமாகவே தன்னுடைய எதிரிகள் பிளவுபட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கிறது. நிச்சயமாக ஒரு வெற்றியான அந்த பிளவுகளை அதிகரிக்கிற வேலையும் அமெரிக்கா செய்கின்றது. உதாரணமா சொல்ல போனால் பாகிஸ்தான்ல சீனா இருக்கின்றது, இப்பொழுது ஆப்கானிஸ்தான்ல இந்தியா இருக்கின்றது. பங்களாதேஷ பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை தன்னை வழி கொண்டு வர அமெரிக்கா முயற்சிக்கிறது. அப்ப அமெரிக்க பொருளாளர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், சீனாவில் நாங்கள் விட்ட தவறை இந்தியாவில் செய்ய மாட்டோம், சீனாவை வளர்த்து விட்டது எங்களுக்கு இப்பொழுது பிழையா இருக்கின்றது. இப்படி ஒரு மிகப்பெரிய வல்லரசா சீனா வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அங்க முதலீடு செய்து நிறைய சந்த வாய்ப்புகளை சீனாவுக்கு கொடுத்தது நாங்கள் செய்த தவறு. அந்த மாதிரி தவறு நாங்கள் இந்தியாவுக்கு செய்ய மாட்டோம். ஆகவே இந்தியா ஒரு அளவுக்கு பொருளாதார ரீதியில பெரிய அளவுக்கு வர விட மாட்டோம் என்ற மாதிரி தான் அவர்கள் பேசி வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த இந்தியாவை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் பங்களாதேஷை பயன்படுத்துவார்கள். அதே நேரம் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு தான் அவர்கள் ஐரோப்பிய சந்தையை முடக்க அவர்கள் அமெரிக்கா முற்படுகிறார்கள். ஆகவே எல்லா நாடுகளுக்கும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. மேலேயே இந்த அமெரிக்காவினுடைய போட்டியாளர்களான இந்த சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இடையில அங்க உள்ள புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் மத்தியில வந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அதே அது அப்படி அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய ஆளுகையை கையில் எடுத்தது 2வது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு. அது வரைக்கும் பிரித்தானியா ஆளுகையை வச்சிருந்தது. இப்ப இந்த மாற்றம் வந்து இனி ஒரு கைமாற வேண்டிய நிலைமைக்கு வருகுது இல்ல? நீங்க சொல்லும் விடயம் இந்தியா, சீனா, ரஷ்யாவோட புத்திஜீவிகளுடைய நிலப்பாடு, அவருடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டால் இந்த 3 நாடுகளும் ஒரே மாதிரி நாடு அல்ல. இந்தியா ஜனநாயக நாடு, சீனா ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடு. இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகம், உச்ச நீதிமன்றம், மனித உரிமைகளுக்கான அமைப்புகள், சுதந்திர ஊடகம் எல்லாம் சீனாவிலேயும் இல்ல, ரஷ்யாவிலேயும் இல்ல. ரஷ்யாவிலேயும் ஒரே ஜனாதிபதி எத்தனை வருஷத்துக்கு இருக்க போறாங்க எங்களுக்கே தெரியுது. ஆகவே அங்க அதிகார மையங்கள் வேறு விதமா இருப்பதால அந்த புத்திஜீவிகளுக்குரிய அந்த வகிபாகம் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரியாக இல்லை. ஆகவே அந்த குழப்ப நிலையை அமெரிக்கா தெளிவாக பயன்படுத்திக் கொள்கின்றது. இவர்கள் வந்து அதை நிவர்த்தி செய்யவும் முற்படுற மாதிரியும் தெரியல. அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கத்தான் அவங்க தொடர்ச்சியாக முயற்சிக்கிறார். இப்ப புட்டினை பொறுத்தவரையில அமெரிக்காவோட மோதினா தன்னுடைய ஆட்சி சில வழக்கம்னா அவை தன்னுடைய ஆட்சி முக்கியம் என்ற ரீதியில அவர் காய் நடத்துறாரு. அதே மாதிரி தான் சீனாவும் தன்னுடைய ஆட்சி காலம் இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் தேவையில்லாத பிரச்சனை தலையிடக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் தலையிட்ட வரலாறே இல்லை. அதுதான் இப்பொழுதும் ஈரான் விஷயத்திலே நடக்கின்றது. அந்த தலையிடா கொள்கை வந்து இவர்களுக்கு சர்வதேசத்துல இருக்கிற அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளையும் குறுக்கி கொண்டு வருது. வெனிசுவேலா இல்ல, ஈரான் இல்ல. இது மிக முக்கியமான பார்வை. உங்களுடைய பார்வை மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல நீங்கள் ஆக பிந்தி போகணும். 90ஆம் ஆண்டுல இருந்து ஆரம்பிங்களா. சதாம் ஹுசைன் வந்து ரஷ்யா தனக்கு பக்கபலமாக வரும் என்று எதிர்பார்த்தார், வரல. கடாபியோட நட்பா இருந்தது, வரல. கடாபி விழுந்தார். ஆசாத் வந்து சிரியாவில, லடாக்கியாவில ரஷ்யாவோட தளம் இருக்கின்றது. அப்படி இருக்கத்தக்கதான் அவர் ரஷ்யாவுக்கு தப்பி ஓட வேண்டி வந்தது. அப்படி இருக்கக்குள்ள கடைசியாக மதுரோட லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரி நாடுகளும் பயந்து விட்டன. இனி அமெரிக்காவுடன் மோதுவது தங்களுக்கு மாவட்டம். எல்லோரும் அமைதி அடைந்து விட்டார்கள். ஆகவே ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேல வராது, சீனா ஒரு கட்டத்துக்கு மேல வராது என்பதை மீண்டும் நிரூபித்து அது இப்ப ஈரான் விடயத்திலும் நிரூபணமாகி கொண்டிருக்கின்றது. இந்த யூனிபோலார் வேர்ல்ட் தான் திருப்பியும் இன்னும் சிறிது காலத்துக்கு நீடிக்க போறது தவிர்க்க இயலாது. அதாவது நீங்க சொன்னது போல 2ஆம் உலக யுத்த காலத்துல அது ஆரம்பிக்கக்குள்ள பிரித்தானியா தான் மிகப்பெரிய வல்லமை உள்ள நாடு. அமெரிக்கா இரும்புகளை கொடுத்து தங்கத்தை பெற்றது. இரும்பு என்பது ஆயுதங்களை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி, தங்கத்தை பெற்றுத்தான் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டியது. யுத்தம் முடிந்த போது பிரித்தானியா வங்குறதுக்கு போய்விட்டது. தன்னுடைய குடியேற்ற நாடு எல்லாத்தையும் ஐரோப்பா அமெரிக்கா பெரிய இடத்துக்கு வந்து விட்டது. ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைமை மாற வேணுமா இருந்தா, ஜப்பான் யுத்தத்துக்கு போகாமல் அணுகுண்டு அந்த தாக்குதல் எதிர்கொள்ளாம இருந்திருந்தால் ஜப்பான் கூட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்திருக்கும். ஆகவே இந்த யுத்தத்தில் என்ன நடக்க போகுது உண்மையிலே, அமெரிக்கா ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 20 மடங்கு பலம் வாய்ந்த அணுகுண்டை பசிபிக் கடலில் அண்மையில சோதித்திருக்குது. அந்த ஏவுகணை, அந்த அணுகுண்டை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணையை பசிபிக் கடல்ல அண்மை நாட்களில் அறிவித்திருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா உண்மையிலேயே என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது, ஈரான் உண்மையிலேயே என்ன பலம், ஈரான் உண்மையான பலம் என்ன என்பதை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் சிறிது வாரங்கள் தேவைப்படும். அடுத்த வாரங்கள்ல எங்களுக்கு புரிந்துவிடும். ஆகவே யுத்த முடிவில் ஒரு தெளிவான செய்தி வரும். ஒன்று, அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசா வரப்போதா
அந்த மேற்காசியாவில இஸ்ரேல் தன்னை அசைக்க முடியாத சக்தியா வரப்போகுதா, அல்லது ஈரான் இதுக்குள்ள தாக்கு பிடிச்சி ஒரு தன்னுடைய வல்லமை தக்க வைக்க போகின்றதா, அந்த யுத்தம் உடனடியில் நிறுத்தப்பட்டு ஈரானுடைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் பழையபடி இதே ஆட்சி தொடர போகுதா என்பதெல்லாம் மிக அண்மை நாட்கள் எங்களை தெரிந்துவிடும். நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி இந்த 2வது உலகமா யுத்தத்துல பிரித்தானிய சாம்ராஜ்யம் எப்படி வங்குரோத் ஆனதோ, சிலவிட இந்த யுத்தம் அமெரிக்காவை சிலவிட வங்குரோத்துக்கு கொண்டு போனாலும் அது சொல்ல தெரியலையா? அப்படியான அமெரிக்காவோட பலம் அந்த அளவுக்கு இன்னும் வரல. அதான் சொல்றேன், இன்னும் ஈரானுடைய எதிர்த்தாக்குதல் எவ்வாறு இருக்க போகுது நான் அந்த அளவுக்கு வேகமாக போக விரும்பல. ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதார பலம் மிக அதிகமானது. அவருடைய ராணுவ பலம், அரசியல் பலம், பொருளாதார பலம், அவருடைய டாலருடைய ஆதிக்கம், உலகத்துல முதலீடு ஆதிக்கம், எல்லா நாடுகளிலும் அவருடைய தளங்கள் இருப்பது, அப்படிப்பட்ட நாடு உலகத்துல இல்லை. ஆகவே அந்த பலம் ஒரே அடியா சிதைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னா அது மிக பலமான கேள்வி. விட அந்த அளவுக்கு உறுதியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பொருளாதார பலம் தான், என்னதான் அரசியல் இருந்தாலும் பொருளாதாரம் தான் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையும் தீர்மானிக்கும். அடுத்தது சந்தை. என்னதான் உலகம் வெற்றிகரம் இதா இருந்தாலும் சந்தை என்றது வலு முக்கியம். இப்ப உள்ள இந்த முதலாளித்துவ உலகத்துல என்ன சந்தை இல்லாட்டில் உங்களுக்கு அந்த வகையில இந்தியா சைனாவுடைய சந்தை மிகப்பெரிய சந்தை. இது இல்லாமல் அமெரிக்காவால இன்னும் எழுச்சி பெற இயலுமா, சுவை பண்ண இயலுமா? இப்பொழுது அமெரிக்கா அண்மையிலே எடுத்த நடவடிக்கைகள் ஐரோப்பாவை சீனாவிலிருந்து பிரிப்பது, தன்னுடைய பொருட்களை விற்பது, இந்தியாவை ஓரளவுக்கு அமெரிக்கா தன்னுடைய வழியை கொண்டு இந்தியா போய்விட்டது. இந்தியா ஒரு ஷாப்பிங்லேயே எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டது. என்றால் 50% வரியை இந்தியா எதிர்கொள்ள முடியாது. வெனிசுவேலா விழுந்தவுடன் இப்பொழுது இந்தியாவுக்கு ஒரு மாற்று வழியை அமெரிக்கா சொல்லுகிறேன், நீங்கள் ரஷ்யாவுடன் சீனாவுடன் நீங்கள் பெட்ரோலியத்தை வாங்கவிட்டால் நீங்கள் வெனிசுவேலாவில் வாங்கலாம் என்று. ஆகவே இந்தியாவுக்கு அமெரிக்க பொருளாதாரம் மிக முக்கியமானது. ஆகவே இந்திய சந்தை அமெரிக்கா பயன்படுத்த போகுது. ஐரோப்பிய சந்தையும் நான் நினைக்கல நீண்ட காலத்துக்கு சீனாவோட நோக்கி போகலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், பனாமா தன்னுடைய கொள்கையை மாற்றிவிட்டது, டென்மார்க் சீனாவை கிரீன்லாந்து வெளியேற சொல்லிவிட்டது. அப்படி ஐரோப்பிய நாடுகளும் ஓரளவுக்கு சீனாவிலிருந்து விடுபடுவது போல தெரிகின்றது. ஆகவே அமெரிக்கா தன்னுடைய சந்தை வாய்ப்புகளை தக்க வைக்குமாக இருந்தால் ஓரளவுக்கு டாலருடைய ஆதிக்கம் தொடரும். ஆனால் எந்த அளவு தூரம் என்பதை இந்த யுத்த முடிவும் தருமானம். ஏன்னா யுத்த முடிவிலேயும் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவது ஒரு விடயம் என்று சொன்னால், ட்ரம்முடைய ஆரம்பகால கோட்பாடு ரஷ்யா, சீனா, ஈரான் ஒரே அணியில் வந்துவிடக் கூடாது. அதை அவர் சாதித்திருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். இந்த ஈரான் தாக்குள்ள உங்களுக்கு தெரியும், சீனாவும் ரஷ்யா அமைதியா தான் இருக்கின்றன. அறிக்கைகள் வருகின்ற பெரிய ஒரு முக்கியமான வகைப்பாகத்தை வகிக்கவில்லை. ஆகவே ஈரான் விழுந்தால் இப்பொழுது ரஷ்யாக்குரிய ஏற்றுமதி வாய்ப்பு ஒன்று இந்தியா, அடுத்தது சைனா, மிகப்பெரிய சந்தை குறிக்கொள்ள. அப்ப இந்தியாவை அதிலிருந்து படிப்படியாக விடுவித்து ஈரான் விழுந்த பிறகு சீனாவையும் அந்த இதிலிருந்து மெதுவாக தடைகளை கூட்டி வரிகளை கூட்டி செய்யுமாக இருந்தால் வெனிசுவேலா எண்ணெயை நோக்கி 2 நாடுகள் திருப்பி விட்டால் ரஷ்யா விழ வாய்ப்பு இருக்கு. 2 சந்தையும் இல்லாமல், சீனா இந்திய சந்தை இல்லாமல் ரஷ்யாவுடைய எரிவாயு விற்பனை சிக்கலுக்குள்ளாகும். ஆகவே இந்த எரிவாயு அடுத்த பெட்ரோலியம், இந்த 2ஐயும் வைத்துக் கொண்டு அரசியல் எவ்வாறு நகரப் போகின்றது, இந்த முடிவு யுத்த முடிவு எவ்வாறு இருக்க போகிறது என்பதெல்லாம் அமெரிக்காவோட எழுச்சியையும் காட்டும், சில வீழ்ச்சியையும் காட்டும். அதான் என்னென்னால் இந்த 2 பெரிய நாடு, பெரிய ஓரளவுக்கு அவையும் நாங்க வல்லரசே சொல்லலாம், சீனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய அழிவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே திசையில போனால் ஈரான் அதுக்கு ஒரு கட்டியம் கூற போகின்றது. ஈரான் தெளிவான முடிவுக்கு ஈரான்ல என்ன நடக்குதுன்றது சாட்சியமா இருக்கும். உண்மைதான். அப்ப ஈரானுடைய முடிவு இந்த 2 நாடுகளுக்கும், நீங்க சொல்ற 2 நாடுகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை சொல்லும். இனி அமெரிக்காவோட மோதுவது இலகு அல்ல என்று. அப்ப ஈரானுடைய முடிவு உலகத்துக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்ல போகின்றது. அடுத்த கட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே போக போகின்றது. நீங்க சொன்ன மாதிரி ஒரே சக்தி அமெரிக்கா, பொருளாதார ரீதியாக, மொழி ரீதியாக, அரசியல் ரீதியாக. நீங்க ஐநா சபை வந்தாலும் வீட்டோவில் உள்ள நாடு. ஆகவே எந்த வகையிலும் அசைக்க முடியாத ஒரு நாடா அமெரிக்காவில் போகின்றதா, மத்திய கிழக்குல மேற்காசியாவில் இஸ்ரேல் உருவாக போகுது, அதோட பின்விளைவுகள் என்ன என்பதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ள தெரிந்துவிடும். கனகாலம் நாங்கள் கூடுதலாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த முடிவுக்கு வரும். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னடா, இப்ப பாகிஸ்தானையும் ஈரானையும் எடுத்துக்கொண்டோம்டா, பாகிஸ்தான் ஒரு ஃபெயில் ஸ்டேட், அது ஒரு தோல்வி அடைந்த நாடாகவே இருந்தது. ஆனால் அந்த நாடு அணு ஆயுத பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா ஈரான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு நாடாக இருந்திருக்கு. ஒரு பெர்ஷியன் கல்ச்சர் இருந்தது, ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டிருந்தது. இன்றைக்கு 40 தலைவர்களை கொலை செய்த பிறகு கூட
ஈரான் இன்றைக்கு ஏதோ அடிபடுகின்றார், முடிந்தவரை அதை எதிர்க்கின்றார்கள். ரஷ்யாவிட்டையோ சீனாவிட்டையோ உதவி கோர இல்லை, தங்கள பலத்திலே நிற்போம். அவருடைய வெளிவார அமைச்சரிடம் கேட்ட பொழுது அமெரிக்க காலாட்படைகள் வந்து இறங்குவதை எதிர்கொள்ள நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், இப்ப வரையினோம் என்று எதிர்பார்த்து இருக்கிறோம் என்று சொல்றார். அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. அந்த சிலோட தன்னுடைய சொந்த நாடண்டபடியா தரமோதல்ல தாங்கள் வெல்லுவோம் நினைக்கணும். ஏன் அது ஈரானால முடியல? இந்த பாகிஸ்தானால அணுகுண்டு வச்சிருக்க முடிஞ்சது, ஏன் ஈரானால முடியல? நீங்க அணுகுண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அது உண்மையிலேயே பாகிஸ்தான் அமெரிக்காவோட வல்லமை இல்லாம எல்லாரும் சொல்லுவார்கள் 3 அல்லா ஆமி அமெரிக்கா, இந்த 3ம் இல்லாமல் பாகிஸ்தான் இல்லைன்னு. அப்ப அந்த அல்லா ஆமி என்பது பாகிஸ்தானுக்கு உரியது, ஆனால் அமெரிக்கா இல்லாமே பாகிஸ்தான் இல்ல. 3 இந்தியாண்ட பெரிய தேசத்தை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய ராணுவத்தை கட்டியமைத்து அதுக்கு பெரிய ஒரு பிழை கொடுத்திருக்கின்றது பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஜன ரீதியா தெரிவு செய்யப்பட்ட பிரதமர்கள் ராணுவத்தாலே சிறை வைக்கப்பட்டார்கள், தூக்கிடப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு. இம்ரான்கான் இரவோட இரவாகவே ஜெயிலுக்குள்ள போடப்பட்டார். நாங்க பாகிஸ்தான் ராணுவம் தான் நாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அப்ப இந்த வகையில இந்தியா அணு ஆயுதத்தை பரிசோதித்தவுடன் பாகிஸ்தான் இறுதி பெற செய்தது அமெரிக்காவோட ஆதரவு இல்லாம அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது நிச்சயமாக அமெரிக்காவோட ஏன்னா இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான வலுவான நாடு தேவை என்ற ரீதியில தான் அமெரிக்கா நீண்ட காலம் சோவியத் யூனியன் இருந்தது. இந்த காலத்தில் அது மிக பலமா இருந்தது. சோவியத் யூனியன் விழுந்த உறவு அந்த நோக்கம் குறைந்தாலும் இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பலமான பாகிஸ்தான் தேவை, இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் வேணும் என்ற ரீதியில் அமெரிக்கா உறுதியா இருக்கின்றது. அந்த வகையில தான் பாகிஸ்தான் ஒரு பிராணவ ரீதியாக பலமான சக்தியாக பிராந்தத்தில் அமெரிக்காவால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனா ஈரான் அது தானாகவே செய்தது. அதனாலதான் இன்று வரைக்கும் ஈரானால அந்த போக முடியும். ஆனா உண்மையிலே ரஷ்யா சீனா அந்த வகையில ஈரானுக்கு ஏதாவது உதவி செய்திருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நாடு அதுல இருந்திருக்குமல்ல. அணுகுண்டு ஈரான்கிட்ட இருந்திருக்குமாக இருந்தால் நான் நினைக்கவில்லை இவ்வளவு தூரம் அந்த தாக்குதல் போயிருக்காங்க. அது உண்மைதான் நீங்க சொல்லுவானால் அவர்கள் இலகுவாக அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்க முடியாத தடை மீண்டும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது, பொருளாதார தடைகள், அந்த அமெரிக்கான தடையை மீற முடியாமல் ஈரான் 47 வருட காலம் சிக்கி தவிப்பது. ஆகவேதான் ஒரு கட்டத்துக்கு மேல ஈரானால போக முடியவில்லை. சைனாவோ ரஷ்யாவோ உலகத்தின் தலைமையை தாங்கள் எடுக்கணும் என்றால் அவர்கள் தங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கத்தானே. ஆனா நான் நினைக்கல இவங்க தலைமை எடுக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்களான்றது எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும் ராணுவ தளம் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவுக்கு எத்தனை ராணுவ தளம் இருக்கின்றது, சீனாக்கு எத்தனை ராணுவ தளம் இருக்கு, ரஷ்யாவுக்கு எத்தனை ராணுவ தளம் இருக்கு. நீங்கள் ஒரு உலகளாவிய தலைமை எடுக்க வேண்டுமா இருந்தால் உங்களுடைய நாணயம் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டும், உங்களுடைய மொழி முக்கிய பங்கு வகிக்க வேண்டும், வர்த்தகத்துல நீங்க பெரிய ஆளா இருக்க வேண்டும். ரஷ்ய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் விட சிறியது. ரஷ்யாவில என்ன பெட்ரோல், எரிவாயு, ஆயுதங்கள் 3 தான் இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நீங்க பெரிய உலக பெரிய வல்லரசா வரையலாம். அதே மாதிரிதான் சீனா பொருளாதார ரீதியா வந்திருக்கு. ஆனா சீன மொழி முக்கியமா உலகளாவிய ரீதியில எல்லாராலையும் பயன்படுத்த போற மொழியோ அது உலக நாடுகளுடன் பின்னி பிணைந்த மொழியாகவோ சீனா இல்ல. ஆகவே உலகத்துல நீங்க மிகப்பெரிய வல்லரசா வேண்டும் சொன்னால் இந்த முக்கியமான தேவைப்பாடுகள் இருக்குது. ஒன்று உங்களுடைய நாணயம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மொழி, உங்களோட ராணுவ பலம் எல்லாம் பண்ணும். இன்னொன்று இருக்கு என்றால் இப்ப ஐரோப்பியர்களுடைய டிஎன்ஏ என்றது பார்த்தோம்னா கலாச்சார ரீதியாக இந்தியா பாரசீகத்துக்கெல்லாம் ஒரு நீண்ட கலாச்சார வரலாறு ஒன்று இருக்குது. ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் பார்த்தோம்னா இந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறோம் அங்க கண்டுபிடிக்கிறோம் போய் இனப்படுகொலையை செய்து குடியேறி இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு எப்பவுமே இந்த நரித்தந்திரமான அந்த ஆற்றல் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதையிலும் பார்க்க உண்மையிலே நாகரிகங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, இந்து நாகரிகமா இருக்கலாம், அந்த சிந்துவெளி நாகரிகம், பாரசீக நாகரிகம், மொசப்பத்தேமிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம் எல்லாம் இந்த பிராந்தியத்துல இருக்குது. நாகரிகங்கள் பார்க்கல ரோமானிய நாகரிகத்தை தவிர மற்ற நாகரிகங்கள் முழுகை ஆசியாவை மையப்படுத்தான் இருக்குது. நீங்க வட அமெரிக்காவில அல்லது மேற்கு ஐரோப்பாவில அந்த அளவு பெரிய நாகரிகங்கள் இல்ல. ஆகவே அந்த வரலாறு இங்க ஆசியாவில இருக்குது. எல்லா கடவுளர்களும் ஆசியாவை சேர்ந்தவர்கள் தான். எந்த கடவுளரும் வட அமெரிக்காவை சேர்ந்தவர்களோ மேற்கு ஐரோப்பா சார்ந்தவர்களோ இல்ல, எல்லோருமே ஆசியாவில இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனை மற்றது லத்தீன் அமெரிக்கா மிகப்பெரிய விலை கொடுத்திருக்குது. அங்க போய் நான் பார்த்தபோது அந்த மக்கள் மிகப்பெரிய இன சுத்திகரிப்பை எதிர்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மொழியை இழந்துக்கிறார்கள், அவர்களுடைய அனைத்தையும் இழந்து விட்டார்கள், அவர் மொழி மதம் எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். அப்படி ஒரு இன சுத்திகரிப்பு அங்க நடந்திருக்குது. என்னென்ன ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்தோம்னா அங்க வரலாற்றை நாங்கள் பார்த்தோம்னா மிக பின்னோக்கி நாங்கள் மனிதர்களாக வர்றதுக்கு முதல் இருந்து பார்த்தோமா இருந்தால் அங்கே ஒரு இயற்கை சூழல் இருந்தது. உங்களுக்கு கணக்க கஷ்டங்கள் இல்லை வாழ்றதுல. ஆனா ஐரோப்பிய சூழல் நெருக்கடியான சூழல், தண்ணியே குடிக்க இயலாது, அவ்வளவுக்கு குளிர், அப்படி அவர்கள் எல்லாத்துக்குமாக போராட வேண்டி இருந்தது. அதனால அவர்கள் எல்லாத்தையும் ஒரு நரித்தனமாகத்தான் பார்த்திருக்கணுமோ. நாகரிகங்கள் இங்க வளரைக்கு அவர்கள் என்ன இரவோட இரவாக இவைகள்ட்ட
போய் சாப்பிட்டுட்டு இவர்களையே வெட்டி போட்டுட்டு நாட்டை பிடிச்சது தானே அதான் நடந்தது. இப்ப இவர்களுக்கு வந்து இந்த நரித்தனங்களை இன்னும் வளர்ப்பு கொள்ளையிலையோ ஒன்று தோன்றுது. நாங்கள் நேரடியா மோதினார்கள். நாங்கள் வீரம் என்றால் பின்பக்கத்தால அவங்க எல்லாம் பின்பக்கத்தில் முதுகுல குத்துன அதன் மூலம் தான் வெற்றி அடைந்தார். அண்மையில இலங்கையும் இந்த யுத்தத்துக்குள்ள ஓரளவுக்கு இழுத்து விடப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. இந்து சமுத்திர பிராந்தியத்துல வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி இருக்கு ஈரான் கப்பலை. அதுல என்னென்னால் அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் 54 நாடுகள் ஒரு நட்பு பயிற்சியில ஈடுபட்டு திரும்பிதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அது இந்திர சமுத்திர பிராந்தியம் என்றது இந்தியாவின் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதாக கருதப்படுறது. இப்ப இந்த தாக்குதல் இந்தியா தெரிந்து நடந்திருக்குதா இல்லையான்றது இன்னும் தெளிவில்லாமல் இருக்குது. ஆனால் இது ஒரு இந்தியாவுடைய பலவீனம் தானே. பலவீனம் என்று சொல்வதை விட இந்தியா அமெரிக்காவோட பலம் மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்றால் எங்களுக்கு இந்த பிராந்தியத்துல நாங்கள் எங்களை யாரும் தடுக்க இயலாது, நாங்கள் எதையும் செய்வோம் என்ற நோக்கத்துலதான் அமெரிக்கா செயற்பட்டது போல தெரிகின்றது. அமெரிக்கா சர்வதேச கடற்பரப்பு என்று சொன்னது, ஆனால் அது 200 நோட்டிக்கல் மைலுக்கு அங்கால நடக்கல, ஆலிக்கு அண்மையா தான் நடந்திருக்குது. இலங்கைக்கு நீங்க சொல்லுவது போல ஒரு இக்கட்டான நிலைமை என்ற இலங்கை ஜனாதிபதி தெளிவாக சொல்றாரு. ஒன்று நாங்கள் நடுநிலைமையா இருக்கிறோம், அடுத்த மனிதாபிமான ரீதியான சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஈரான் நட்பு நாடு, அமெரிக்கா வர்த்தக பங்காளி, அப்ப ரெண்டையும் சமநிலையில் வைக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்குது. ஆகவே ஒரு கப்பலை காப்பாற்றி கொண்டு அவர்கள் இப்போது திருவோணமலையில் இருக்கிறார்கள். அந்த திருவோணமலை துறைமுகத்தின் உட்துறைமுகம் வந்து மிக பாதுகாப்பானது, இயற்கை அரங்கு கொண்டது. இலங்கை கடற்படையின் மிக முக்கியமான தளம் இருக்கின்றது, பிரிமா ஆலை இருக்கின்றது, ஜப்பானுடைய மிட்சுபிஷி சிமெண்ட் கூட்டுத்தாபனம் அங்கே இருக்கின்றது, லங்கா ஐஓசி இந்தியாவோட இறங்குதுறை அங்கே இருக்கின்றது, எண்ணெய் இறங்குதுறை. அப்ப இந்த உட்துறைமுகத்துக்குள்ள இந்த ஈரான் கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு கப்பல் மீண்டும் ஏன்னா ஈரானுக்கு அங்கே கப்பலை வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்குதலில் எல்லா கப்பலும் மூழ்கடிக்கப்பட்டதா அமெரிக்கா சொல்லுது. ஆகவே வெளி பிரதேசங்களில் நின்ற கப்பலை எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு கொண்டு போக வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்கின்றது. அதுல ஒரு இடம் இலங்கை, அடுத்து இந்தியா கொச்சியிலே ஒரு கப்பல் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் கப்பல் வந்தா இலங்கைக்கு நிச்சயமா சிக்கலாகும். இந்த பக்கம் இலங்கை சார்பு என்ற சிக்கல் உருவாகும். அது பொருளாதார ரீதியா இலங்கைக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே என்ன நடக்கும் கொண்டு பார்ப்போம். இந்த கப்பல் வெறும் ஆயுதங்களோட வரையில தானே, அவர்கள் ராணுவ வீரர்கள் தான், ஆனால் ஆயுதங்களுடைய வந்திருக்கணும். இல்ல, அது கடற்படை கப்பல். நிச்சயமா போர் புரிய அவர்கள் வரவில்லை. ஒரு இந்தியாவிட ஒரு நிகழ்வுல போர் பயிற்சியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அணிவகுத்து சென்று எல்லா நாடுகளையும் சேர்ந்து ஒரு அணிவகுப்புல போய்தான் அவர்கள் எல்லாம் ஒரு மாநாடு மாதிரி தான் நடந்திருக்கின்றது. ஆகவே ஆனால் டியோகோ காசியா, கொழும்பு, நீங்க அதையும் பார்க்க வேணும். இந்த கப்பல் இந்த இடம் அமெரிக்கா அந்த பிராந்தியத்துக்குள்ள டியோகோ காசியாவை நெருங்கி நம்முடைய கப்பல் வரக்கூடாது, தாங்கள் ஒரு செய்தியையும் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலையும், ஏன்னா அது திருவனந்தபுரத்தில் வந்து திருவோணமலையால வந்து காலிக்கு வந்து அடுத்தது கொழும்புக்கு வந்து அரேபியன் சி வந்துடும், இந்திய சமுத்திரம் அரேபியன் சி வந்துவிடும். ஆகவே அந்த கப்பல் எங்க வந்தது ஈரானுக்கு போகலாது, நிச்சயமா ஈரானுக்கு போகலாது. ஒன்று காலிக்கு வரணும், அல்லது கொழும்புக்கு வரணும், அல்லது பழையபடி இந்தியாவோட கொச்சினுக்கு போகணும். ஏன்னா இப்பொழுது அரேபிய கடலுக்கு போய் ஈரானுக்கு போக இயலாது. அப்ப அந்த கப்பல் எங்க வந்தது கேள்வி. ஆனா கடல்ல தத்தளித்தவர்களை, போக இடம் தெரியாம இருந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது ஒரு மனிதாபிமான செயற்பாடு தான். உண்மையிலே அந்த வகையில இலங்கையுடைய இந்த மனிதாபிமான செயற்பாடு வரவேற்கப்பட வேண்டும். நிச்சயமா அவர் ஜனாதிபதி சொல்லும்படி ஒன்று, எங்களுக்கு நடுநிலைமை, நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் சிக்கப்பட விரும்பவில்லை, நாங்கள் நடுநிலைமையா இருக்கின்றோம். ஈரான் நட்பு நாடு, அமெரிக்கா வர்த்தக கூட்டாளி, ஆனால் மனிதாபிமான விடயங்களை நான் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா சொல்லுறேன், தெளிவா தான் சொல்லுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த படகு, மீன்பிடி படகு சிக்கல் இருக்குது, உயிராபத்து, உடனடியாக கரையை கொண்டு வரப்படும். எந்த நாடுனாலும் அது செய்யும். பயணிகள் விமானம் சிக்கினால் அதில் உடனடியாக அருகில் உள்ள விமான நிலையத்தில் தரவிறக்கப்படும். ஆனா யுத்த விமானம், யுத்த கப்பல்களுக்கு அவர்கள் அந்த அனுமதி பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய கட்டம் வரும். அந்த எல்லா விடயங்களூடாக நீங்க ஜனாதிபதி வரைக்கும் அதுக்குள்ள அந்த 11 மணித்தியாலம் காத்து நிற்க வேண்டிய தேவை இருந்திருக்கின்றது. அது உடனடியாக காலி துறைமுகத்துக்கு உள்ளே வர முடியாத கட்டத்துக்கு இருந்திருக்கலாம். என்றால் உங்களுக்கு அது ஒரு சாதாரண பொதுமக்கள் பயணிக்கிற கப்பல் உடனடியாக உள்ளே எடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. ஆக ஜனாதிபதி சொல்ற நடுநிலைமை, மனிதாபிமானம், அது ரெண்டு நடந்திருக்கீங்க. இப்ப உண்மையிலே இந்த அண்மையில சில ஆண்டுகளுக்கு முதல் சைனாவுடைய போர்க்கப்பல் அந்த ஊடாக வந்த பொழுது இந்தியா பெரிய கொந்தளிப்பை ஒன்றை காட்டி இருந்தது. இன்றைக்கு வந்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்கி அழித்துட்டு போன பிறகு இந்தியா கிட்டத்தட்ட மௌனமாகத்தான் இருக்கு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு குட்டி நாய் மாதிரி வந்துட்டுதோ. இப்ப இந்தியா வந்து ஒரு பக்கம் எடுக்கக்கூடிய தேவைக்கு வந்துட்டு, இப்ப அமெரிக்காவோட பக்கம் பாகிஸ்தான், சோவியத் யூனியன் பக்கம் இந்தியா இருக்கு, எல்லாம் தெளிவா இருந்தது நிலை. இப்பொழுது ஓரளவு அமெரிக்காவுடையும் அந்த சோவியத் யூனியன் விழுந்த உறவு, அமெரிக்காவுடையும் சமரீதியான கொள்கை, ஈரானுடைய
ஒரு கொள்கை மத்திய கிழக்கு நாடுகள் என்ற மாதிரி தான் இந்தியா செயற்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாகிஸ்தான யுத்தம், இந்த மத்திய கிழக்கு உள்ள பெரும் நாடுகள் பாகிஸ்தானுக்கு பக்கம் போனது, சவுதி அரேபியா உட்பட. ஆகவே தனக்கு பாகிஸ்தானுக்கு இடையில் யுத்தம் வந்தால் இஸ்ரேல் தனக்கு தேவை என்று ஒரு அளவு அந்த பக்கம் போக இந்தியா முற்படுது. அதே நேரம் அமெரிக்காவோட 50% வரி வெளிப்படையா காட்டிக்கொள்ளாவிட்டாலும் இந்திய பொருளாதாரத்தை கடுமையா பாதிக்கும். ஏன்னா இந்திய பொருளாதாரத்துக்கு அமெரிக்க பொருளாதாரம் மிக முக்கியமானது. ஆகவே அந்த இடத்திலேயும் இந்தியா விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டத்துலதான் வந்ததால் ரஷ்ய எண்ணெய் கொள்வதை குறைத்து அவர்கள் மாற்று வழியை தேடுகிறார்கள். ஆகவே இந்தியா தன்னுடைய பழைய கால கொள்கையிலிருந்து விடுபட முயற்சிப்பது தெளிவாக தெரியுது. அந்த சோவியத் யூனியன் காலத்திலிருந்து இந்தியா இல்ல, வெறுமனே பழைய கால கொள்கையில இருந்து வெளியில போறது மட்டும் இல்லை, இந்தியா தன்னுடைய அந்தஸ்தை குறைச்சிட்டு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, அப்படி பார்க்கல. எனக்கு என்ன, இந்தியாவுக்கு இருந்த அந்த அந்த உலகத்துல இருந்த அந்தஸ்துன்றது இப்ப இந்தியா அடிபட்டு போச்சு. இந்தியா அது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியா அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க உட்படுகிறார்கள். இப்படி பொருளாதார சிக்கல் அடைந்தால், எண்ணெய் விலைகள்லாம் அதிகமா இருந்தால் அடுத்த தேர்தலில் தோல்வியடை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே தங்களுடைய கொள்கையை பார்ப்பதா, தங்களுடைய அரசியலை பார்ப்பதா, ஆகவே சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு இக்கட்டான இந்தியா தள்ளப்பட்டு. சிறந்த ஒரு உரையாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பேராசிரியர். நன்றி.